ஹலோ டூவில் வந்திருக்கீங்க. இருக்க பொருளுக்கெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, கொண்டு வந்துருக்க பொருளை பாத்துக்கோங்க. வருஷம் கையில வச்சிருப்பீங்க. கூப்பிடவே கொஞ்சம் உள்ள எட்டி அழகா இப்போ பாதையெல்லாம் மாறிடுச்சுடா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குருபூஜைக்கு வரும்போது இந்த மலை மேலே ஏறி போவோம். இப்போ இங்கிட்ட ஒரு பாதை வந்து உருவாக்கி இதில் தான் போயிட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த பாதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவிலை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. பட் அதுக்கப்புறம் வந்து வர முடியல, இப்போ தான் வர முடிஞ்சிச்சு. மிகவும் சிறப்பான ஒரு கோவில். வந்துட்டோம்டா தங்கத்தை பார்க்க. ஆக்சுவலாக உங்களுக்குலாம் வந்து மலை மேலே இருப்பார் முருகர். அவருக்கு வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒரு அறை மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள முருகருக்கு வந்து எனக்கு இந்த இயற்கை தான் வீடு, இந்த இயற்கை தான் என் அழகு அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரை நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கோம். இவர் மட்டும் இல்லை, இந்த சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 படை கோவில் வந்து நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இவரை திருப்பியும் பார்க்க வந்துருக்குதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய பக்தர்கள் வரவங்களும் வந்து வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்தனா வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தேவர்மலை இருக்கக்கூடிய முருகர் வந்து கஜா புயல் அப்போது ரொம்பவுமே சேதமடைஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவவும் ரொம்ப சேதமடைஞ்சாங்க. ஸோ இதை சாமி கும்பிட்றதுக்கு வந்து மலையில் ஏறுறதுக்கே வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா பேரையூருக்கும் மல்லாங்குடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தேவர்மலை வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. 63 ஞாயிறுமார்களில் ஒருத்தவங்களுடைய ஜீவசமாதி இந்த தேவர்மலை அடிவாரத்தில் இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து குருபூஜை. இந்த குருபூஜை எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் வந்து இந்த குருபூஜை வந்து நடக்கும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்களாம், சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி கிடையாது, ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து இந்த குருபூஜை வந்து நடக்கும் அப்படின்ட்டுன்னு மிகவும் சிறப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து சுற்று வட்டார ஊர் மக்கள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதுனா இத்தனை வேனு கிடையாது, இத்தனை காரு கிடையாது, இத்தனை பைக் கிடையாது, சுற்றி உள்ள ஊர் மக்கள் மட்டும் தான் வருவோம். பட் இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மக்கள் வராங்க, வழிபட்டு போகிறாங்க, முருகர் செல்லத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முருகர் இவர். ஆரம்பத்தில் வந்து நல்லா இருந்தார், கஜா புயலில் ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு.
அவ்வளவுதான். முருகர் மட்டும் இல்லாமல் இந்த மலை மேலே இருந்து சுற்றி பார்த்தோம்னாக்க 4 ஒரு முருகர் தெரியும். அது வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கிட்ட மலை கோவில், இங்கிட்ட குமரமலை, இங்கிட்ட தபசு மலை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஒரு மலைகள் வந்து தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் மல்லாங்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர்மலை கோவில். இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய இந்த குருபூஜை வந்து ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நடக்கும். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா மல்லாங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்மலையில் வந்து மிகவும் விசேஷமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது.